ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் பார்க்கக்கூடிய செய்திகள் என்னென்னா, வரும் வாரத்தில் ஸ்டாக் மார்க்கெட் ஹாலிடே விட்டுருக்காங்க. அது எந்தெந்த டேட்டில் ஹாலிடே சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டிவிடெண்ட்லாம் என்னன்னு பார்க்கலாம். டிவிடெண்ட் மூலிமா லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு என்ன கெயின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் ஏன் தராங்க, வரும் வாரத்தில் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியை பற்றியும் அவங்க எவ்வளோ டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஃபைனலாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஒரு எஃப்எம்சிஜி ஸ்டாக் கன்சிடர் பண்ணேன். அது என்னன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட். அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அனலிஸும் பற்றி பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாட்டர்டே அன்னைக்கு லீவானு நிறைய பேர் கேட்குறாங்க. எப்பயுமே ஸ்டாக் மார்க்கெட் சாட்டர்டே சண்டே யூஸ்வலாக லீவாக தான் இருக்கும். சில நேரம் ஏதோ ஒரு டிசாஸ்டருக்காக சாட்டர்டே சில ஒரு குறிப்பிட்ட டயத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் சில நேரம் சாட்டர்டே ஸ்டாக் மார்க்கெட் டைமில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ மண்டே 25/3/2024 அன்னைக்கு ஹோலி பண்டிகையினால் எல்ஐசி பிஎஸ்சி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரைடே, அதாவது 29 வரும் ஃப்ரைடே 29/3/2024 அன்னைக்கும் ஹாலிடே. என்ன காரணம்னா குட் ஃப்ரைடேனால அன்னைக்கும் எல்ஐசி பிஎஸ்சி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. இப்போ டிவிடெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்போ நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன். அங்கே அது ஒரு சூப்பர் மார்க்கெட். அங்கே சம்பளம் 10,000 தராங்க. எனக்கு இது இல்லாமல் இன்சென்டிவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுக்கு எவ்வளோ லாபம் வருதோ அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்சன்டேஜ் கணக்கில் பிரித்து தராங்க. அப்படி இருக்கும்போது இன்னொரு கம்பெனியில் எனக்கு சம்பளம் மட்டும்தான் 10,000 தராங்க. ஆனால் நான் எந்த கம்பெனியை சூஸ் பண்ணுவேன்? எந்த கம்பெனியில் இன்சென்டிவும் சம்பளமும் தராங்களோ அந்த கம்பெனியில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுவேன். எதனாலனா எனக்கு சம்பளம் மட்டும் 10,000 இல்லாமல் இன்சென்டிவும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2,000 தராங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு டோட்டலாக 12,000 சம்பளம் கிடைக்கிது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் டிவிடெண்ட்ஸ்லாம் என்னென்னா, உதாரணத்துக்கு ஒரு ஏபிசி லிமிடெட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட்டாக 10 லட்சம் போட்டு ஒரு ரப்பர் தொழிற்சாலையை ரன் பண்ணுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு 1 லட்சம் ப்ராஃபிட் வருது. அந்த 1 லட்சத்தை அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கலாமான்னு அவங்களுடைய போர்ட் மீட்டிங் வச்சு கலந்து ஆலோசிப்பாங்க. இல்லை நம்ம அந்த ப்ராஃபிட்டை நம்ம கம்பெனிக்கே மேலும் டெவலப் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா, இல்லை நம்ம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பிரித்து கொடுக்கலாமான்னு போர்ட் மீட்டிங் மூலிமா அந்த கம்பெனியோட சிஇஓலாம் கலந்து ஆலோசித்து தான் நமக்கு அந்த 1 லட்ச ரூபாயை அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பங்குதாரர்களுக்கு பிரித்து தருவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் டிவிடெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த டிவிடெண்ட் சில கம்பெனி இல்லை, சில கம்பெனி தரலாம், சில கம்பெனி தராமலும் இருக்கலாம். இதே லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் தர வாய்ப்பில்லை, டிவிடெண்ட் தர வாய்ப்பில்லை. சில கம்பெனி டிவிடெண்ட் தரலைன்னா அந்த டிவிடெண்ட்டை லைபிலிட்டிஸ் மூலிமா காட்டணும்னு சொல்கிறாங்க. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு டிவிடெண்ட் மூலிமா என்ன லாபம்னு பார்க்கலாம். நீங்கள் உதாரணத்துக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த கம்பெனி மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் பார்ப்பீங்க. அதாவது அந்த நிறுவனத்தோட மார்க்கெட் கேபிட்டல், பிஇ வேல்யூ, ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ பார்க்கும்போது டிவிடெண்ட்டும் பே அவுட்டும் பார்க்கணும். 1 இயரில் எவ்வளோ டிவிடெண்ட் அந்த கம்பெனி நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதாவது அந்த கம்பெனி ப்ராஃபிட்டும் இயர்லி க்ரோத் ஆகுதா, சேல்ஸும் க்ரோத் ஆகுதா, இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல கம்பெனியாக டிவிடெண்ட் தரக்கூடிய நல்ல கம்பெனியாக பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது டிவிடெண்ட் மூலியமாகவும்
ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஷேர் வந்து உயர்ந்து கொண்டே போகிறதுனால அது மூலயமா லாபமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு குவார்ட்டர்லி கூட தருவாங்க. அதாவது 1 இயரில் 4 குவார்ட்டராகவும் தருவாங்க. சில கம்பெனி வந்து 1 இயரில் வந்து 4 டைம்ஸ் வந்து டிவிடெண்ட் தர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆயில் இந்தியா கம்பெனி வந்து பார்ப்போம். பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்ல நம்ம ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ஷேர் மூலிமா நமக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும், அந்த அந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் மூலிமா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு பார்க்கலாம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ஆயில் இந்தியாவில் பிஃபோர் 1 இயர் முன்னாடி நம்ம இப்போ ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அதோட பிஃபோர் 1 இயருக்கு முன்னாடி முன்னாடி உள்ள ப்ரைஸ் வேல்யூ வந்து 253 இருந்திருக்கு. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 582 இருக்குது. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா 10,000 போட்டிருந்தோம்னா அதோட 253க்கு இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 582. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கலாம், 130% வந்து நமக்கு உயர்ந்திருக்கு இந்த ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக் மூலிமா. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு, நமக்கு 13,000 ரூபாய் வந்திருக்கு. ப்ராஃபிட் மட்டுமே 13,000 ரூபாய் வந்திருக்கு. டிவிடெண்ட் பார்த்தீங்களா, அதாவது டிவிடெண்ட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 குவார்ட்டராக கொடுத்துருக்காங்க. 3 குவார்ட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 22/2/2023 10 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 25/8/2023 5 ரூபா 50 பைசா கொடுத்துருக்காங்க. 22/11/2023 3 ரூபாய் 50 பைசா கொடுத்துருக்காங்க. இது போன இயரில் 3 குவார்ட்டராக வந்து டிவிடெண்ட் ஆயில் இந்தியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக வந்து நமக்கு 19 ரூபா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆயில் இந்தியாவில் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 இயர் முன்னாடி நமக்கு வரக்கூடிய லாபம் வந்து 13,000 ரூபாய் வந்திருக்கு. டிவிடெண்ட் மூலிமா வரக்கூடிய லாபம் வந்து 750 வந்திருக்கு. அதாவது தோராயமாக ஒரு 13,750 ரூபா நமக்கு வந்து லாபம் மட்டுமே வந்திருக்கு. இதே மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்டர் வந்து அந்த கம்பெனி க்ரோத் ஆகிட்டுருக்கா, நல்ல இப்போ ப்ராஃபிட் காட்டிகிட்டு இருக்காங்களா, டிவிடெண்ட்டும் நல்லா பே அவுட் பண்ணுறாங்களா அப்படின்னு இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே 1 இயர்லேயே இவ்வளோ லாபம், இதே நீங்கள் 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதுதான் டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவோம். அடுத்ததா வரும் வாரங்களில் டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியை பற்றி பார்க்கலாம். அந்த கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு எவ்வளோ டிவிடெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். வரும் வாரத்தில் ஆதித்யா விஷன் ஒரு கம்பெனி வந்து டிவிடெண்ட் வந்து தராங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து 29/3/2024. அதாவது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினாதான் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து 28/3/2024. நீங்கள் 27ஆம் தேதியே வாங்கினாதான் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் போய் சேர்றதுக்கு 1 நாள் 2 நாள் கூட ஆகலாம். அப்போ ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்களுடைய ஷேர் வந்து டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் இந்த டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. இதுதான் ரெக்கார்ட் டேட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிரித்திவ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு வந்து 29/3/2024. ஆர் சிஸ்டம் இன்டர்நேஷ்னலுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 28. கிறிஸ்டலுக்கு ரெக்கார்ட் டேட்டு சொல்லலை. எஸ்பிஐ கார்டுக்கு ரெக்கார்ட் டேட் வந்து 28/3/2024. ஆர்இசி இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, இது ஒரு பிஎஸ்யூ செக்டாரில் உள்ள ஒரு நல்ல கம்பெனி. இதெல்லாம் நல்ல லாபம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனி. இதே மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்கும், அந்த ஷேர் மூலியமாகவும் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஹட்கோ, அதோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/3. ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ், அடுத்தது திங்கிங் பிக்சர், அதோட ரெக்கார்ட் டேட் வந்து 29/3/2024. இப்போ ஆதித்யா விஷன் வந்து ஒரு ஷேருக்கு வந்து நமக்கு வந்து 5 ரூபாய் 5.10 தராங்க ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக. பிரித்திவ் எக்ஸ்சேஞ்ச் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு ஷேருக்கு 2 ரூபாய் வந்து நமக்கு தராங்க. ஆர் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் வந்து ஒரு ஷேருக்கு 6 ரூபாய் தராங்க. கிறிஸ்டல் ரேட்டிங் கம்பெனி வந்து ஒரு ஷேருக்கு 28 ரூபாய் தராங்க. எஸ்பிஐ கார்டு வந்து இது எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டு கம்பெனி, இது வந்து
ஒரு ஷேருக்கு ரூ. 2.50 தராங்க. ஆர்இசி வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 4.50 தராங்க. ஹட்கோ வந்து இது ஒரு ஹவுசிங் அர்பன் கம்பெனி. இதுவும் பிஎஸ்சி லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இதுவும் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. கடந்த 2 இயர்ஸா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. இதே மாதிரி ஸ்டாக்லலாம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு. ஹட்கோ வந்து ரூ. 1.50 வந்து தராங்க டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு. அடுத்ததா ஸ்டாண்டர்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 0.50 தான் ஒரு ஷேருக்கு தராங்க. இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. திங்கிங் பிக்சர் இது ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. இது வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 2 தராங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலைஸ் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.